வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது நீர் வடுகு. இந்த வெயில் நாளில் நிறைய உதிரி சின்ன பொடி மாங்காயாக கீழே கொட்டி கிடக்கும். ஏன்னா கோடை மாங்காய் இப்போ சீசன் இல்லையா, இதில் பொடி மாங்காயாக கீழே மரத்து கீழே எல்லாம் கொட்டி கிடக்கும். அதை விற்பாங்க, படிக்கணக்கில் விற்பாங்க. அதை வாங்கி நீர் வடுகு போடலாம், சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? மாவடுவை வாங்கி அது உள்ள மேலே உள்ள சின்ன சின்ன காம்புங்களாக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணி லைட்டாக அப்படியே வகுந்து விட்டுறணும். முழுசாகவே இருக்கணும், சும்மா வாய் மட்டும் கொஞ்சம் வகுந்து விட்டுறணும். விட்டு மாங்காயை நல்லா உப்பு போட்டு நல்லா குலுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு குலுக்கிட்டு பிறகு சுடு தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சு லைட்டாக சூடு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது, கொதிக்கவும் கூடாது, சும்மா வெது வெதுன்னு இருக்கும். அதில் தூக்கி இந்த மாங்காயை கொட்டி பச்சை கடுகு இருக்கு இல்லையா, கடுகு அதை பச்சையை அரைச்சி அதில் கொட்டிடணும். மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டணும். அப்புறம் திருப்பி மறுபடியும் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4-5 நாள் ஆனாவே நீர் வடுகு செம்ம சூப்பராக இருக்கும். வருஷத்துக்கு இருக்கும், அருமையாக இருக்கும். சாப்பிட பழைய சொத்துக்கு இதெல்லாம் சாப்பிட நாங்கள்லாம் அடிக்கடி செய்வோம். இது செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் சுண்டைக்காய் நல்லா சும்மா லைட்டாக தட்டி வச்சிடணும். அதை நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி அதை நல்லா சும்மா மேலால் தட்டுடுங்க. சும்மா வாய் அகண்டு இருந்தால் போதும். அதை தூக்கி கொட்டி உப்பு போட்டு குலுக்கி விட்டு தயிர் நல்லா ஒரு 200 மில்லி ஊற்றி நல்லா குலுக்கி விட்டுட்டே வாங்க. குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் குலுக்கி விட்டு அதை காய போடுங்க. காய போட்டு அதுதான் சுண்டைக்காய் வத்தல். நல்லா காய்ஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக நம்ம வெயிலுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இதை செய்து சாப்பிடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.